Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் இன்னைக்கான 8 hours ஸ்டடி சேலஞ்சுக்குரிய போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து டே 9 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து டே 10. இன்னும் வந்துட்டு 160 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் என்ன படிக்க போகிறோம்னா, இது ஒரு 10th தமிழில் 6 இயல் முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி 7, 8, 9 இந்த 3 இயலில் சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நேற்றே வந்து இண்டெக்ஸில் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும், எப்படி படிக்கணும், எது தேவை அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தமிழுக்கு இந்த 3 இயலை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தது தான், ரிவைஸ் தான் பண்ண போகிறோம். பர்சன்டேஜும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்தது. ஸ்கூல் புக் சம்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு ரேண்டமாக ஒரு 10 சம்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த டாபிக் ரிலேட்டடாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு. ஏன்னா ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தெரியுதா என்னன்ட்டு சால்வ் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 2 டாப்பிக்கையும் இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்கன்ட்டு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். அது எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியல. நான் ஜிஎஸ்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, என்னென்ன படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ் வந்து என்ன யூனிட்டில் கவர் ஆகும் அப்படின்றதுலாம் சிலபஸை பார்க்குறப்ப தான் தெரியும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். மார்க் ஸ்ப்ளிட் அப்லாம் வந்துட்டு இப்போ நியூ ரிவைஸ்டு சிலபஸில் அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் அப்படின்றது. அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல பிகினர்ஸ்க்கு. ஸோ நான் அதை சொல்லிடுறேன், நீங்கள் படிக்கிறது தெரிஞ்சு படிங்க. இந்த யூனிட் வந்து இப்போ 3வது யூனிட்னா அது எந்தெந்த சிலபஸ், அதாவது எந்த யூனிட் ரெண்டும் சேர்ந்தது அந்த 3வது யூனிட் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு படிக்கிறப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸ், அதில் 5 கொஸ்டின். செகண்ட் யூனிட் ஜியாகிரஃபி, இன்னும் நம்ம ஜியாகிரஃபிலாம் தொடலை, அதில் ஒரு 5 கொஸ்டின் வரும். அடுத்த தேர்ட் யூனிட் வந்து ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் சேர்த்து 10 கொஸ்டின். இந்த ரெண்டையும் சேர்த்து யூனிட் 3 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 10 கொஸ்டின் வரும். ஸோ என்னென்ன படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு படிங்க. 4th யூனிட் வந்து பாலிட்டி வந்து 10th பாலிட்டி முடிச்சிருக்கோம், 9th பாலிட்டியில் பாதி லெசன்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த பாலிட்டியிலேருந்து 15 கொஸ்டின். 5th யூனிட் வந்து எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு முன்னாடி ப்ரீவியஸ் சிலபஸில் வந்து 9th யூனிட்டாக இருந்துச்சு. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி விட்டு அது 2லேருந்து 20 கொஸ்டின் வரும். ஸோ சிஏ கரண்ட் அஃபேர்ஸே தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ சயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த யூனிட் படிக்கிறப்போ அது ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம செப்பரேட்டாக படிச்சிடணும். யூனிட் வந்து இந்த 2 யூனிட்டையும் சேர்த்தது. நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து 11th மட்டும் தான் ஒரு 4 லெசன்ஸோ 3 லெசனோ படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் படிச்சிருக்கோம். டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி வந்து அந்த யூனிட் தான் படிக்க போகிறோம். அந்த யூனிட்டில் 2 லெசன் படிக்க போகிறோம் புதுசாக. ஸோ அந்த 2 அந்த 2 யூனிட்ஸை படிக்கிறப்போ நம்மளுக்கு 20 கொஸ்டின் வருது. முன்னாடிலாம் வந்துட்டு எக்கனாமிக்ஸாக நிறைய பேர் ஒமிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் 8 நல்லா படிச்சிருப்பாங்க, யூனிட் 9 வந்து எது படிக்கணும் அப்படின்றது தெரியாமல் அதையும் ஒமிட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அதுலேருந்து வந்துட்டு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 யூனிட்டுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், பாலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து யூனிட் 6 வந்து தமிழ் சொசைட்டி. முன்னாடி யூனிட் 8 இருந்தது. யூனிட் 8லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது மட்டும் தான் தெரியும், எவ்வளோ வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகம், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தொழில் கண்டுபிடிப்புகள், திருக்குறள், சங்க இலக்கியம் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட் 8 இருந்துச்சு பாருங்க. அதை வந்து இப்போ யூனிட் 6 மாற்றி கொடுத்துருக்காங்க, 20 கொஸ்டின் வரும். ஸோ அப்போ பாருங்க, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி இந்த 5 சிலபஸில் இருக்க இந்த 5 யூனிட்டை மட்டும் படித்தாலே தரோவா ஃபிங்கர் டிப்பில் அதுக்குரிய சிஏ கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து படித்தோம்னா நம்ம 55 கொஷின் நல்லா ஆன்சர் பண்ணலாம். 55 கொஷினுக்கு ஈஸியாக தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்ல ஒரு 10 கொஷின். ஸோ ஜியாகிரஃபிக்கும் சயின்ஸுக்கும் கடைசி ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. முக்கியமாக இந்த யூனிட்ஸை மட்டும் நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். படிக்கிறப்போ மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இதிலேருந்தே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து இன்றைக்கி யூனிட் 3 இந்தியன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் சேர்ந்தது தான் யூனிட் 3. அதில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி படித்தது தான் 6th எங்கே இருக்குது, 9th எங்கே இருக்குது, 11th எங்கே இருக்குன்றது நான் ஃபஸ்ட்டு படிக்கிறப்போவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை எடுத்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவிஷன் தான் இது வந்துட்டு. ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 10th ஜியாகிரஃபியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். இது வந்து ஜியாகிரஃபிலையும் கவர் ஆகும். யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த யூனிட்லையும் கவர் ஆகும். ஸோ இந்த லெசன் முக்கியமான ஒரு லெசன். 10th ஜியாகிரஃபி, 10th சோசியல் சயின்ஸில் எல்லா லெசனுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜியாகிரஃபியில் இருக்க 7 லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இதை படிச்சிங்கன்னா 2 யூனிட்லையும் கவர் ஆகுது. அடுத்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th சோசியல் சயின்ஸில் இந்த 2 லெசன் தான் புதுசாக படிக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே படித்தது தான், ரிவைஸ் தான் பண்ண போகிறோம். தமிழில் 3 இயல் படிக்க போகிறோம். 3 இயலுமே வந்துட்டு சிலபஸ் டாபிக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 லெசன் தான் புதுசாக படிக்க போகிறதுல கொஞ்சம் பெருசு. அது எங்கே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். 10th ஜியாகிரஃபியில் 6வது லெசன் வந்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். இது ஜியாகிரஃபிலையும் கவர் ஆகும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த யூனிட்லையும் கவர் ஆகும். ஸோ பேஜ் நம்பர் வந்து 212வது பக்கம். தமிழ்நாட்டில் இருக்க இயற்கை அமைப்புகள், அந்த மலைத்தொடர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வடிகால் அமைப்பு, தமிழ்நாட்டில் என்னென்ன இயற்கை பேரிடர்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுப்பாங்க. தமிழ்நாடை பற்றின புள்ளி விவரங்கள் என்னென்ன இருக்குது, இயற்கை அமைப்புகள் என்னென்ன இருக்குது, எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்ற எல்லாமே தமிழ்நாடை பற்றி டீட்டெயிலாக இந்த லெசனை படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இருக்க பாருங்கள், இதில் இருக்க புள்ளி விவரங்கள்லாம் நம்ம மக பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எது நீடோ அதை மட்டும் வந்துட்டு படிங்க.
பட் 10th இருக்க 7 லெசன்ஸும் ஜியோகிராஃபியில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஜியோகிராஃபிக்கு நீங்கள் மற்றதை படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த 5 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இந்த 7 பாடத்தை படிச்சிங்கனாலே தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தொடக்க கால தமிழ் சமூகமும் தமிழ் பண்பாடும். இது வந்து 9th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் 3வது லெசன். இது வந்து யூனிட் 8லையும் கவர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அகழ்வாராய்ச்சி பகுதிகள், அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்களை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு லெசன், நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 பாடம் தான் புதுசாக படிக்க போகிறீங்க. 9th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 3வது லெசன், பேஜ் நம்பர் வந்து 36வது பக்கம். ஸோ இந்த 2 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து யூனிட் 8லையும் கவர், அதாவது முன்னாடி இருந்த யூனிட் 8, இது வேற ஒரு குழப்பமாக இருக்குது. முன்னாடி யூனிட் 8 இருந்தது தான், இப்போ யூனிட் 6 தமிழ் சமூகம் தமிழ் சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 20 கொஷின். ஸோ இந்த லெசனை படிச்சிங்கன்னா யூனிட் 6லையும் கவர் ஆகும். யூனிட் 5 இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் கவர் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். யூனிட் 5, 6 முன்னாடி இருந்த யூனிட் 8, 9 அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. நீங்கள் வந்து இப்போது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்க ரிவைஸ்டு சிலபஸை கையில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். எது படிக்கிறீங்க அப்படின்னாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா சிலபஸ் நம்மளுக்கு தேவை. நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக தான் போயிட்டுருக்கோமா, கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்றது உங்களுக்கு சிலபஸை பார்க்குறப்ப தான் தெரியும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.